வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2024 12th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் கொஸ்டின் பேப்பருக்கு உரிய ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். பகுதி 1, அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம். அடி எதுகை சீர்மோனை. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. பொருத்தி விடை தேர்க. இதுக்குரிய ஆப்ஷன் கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. குரங்குகள் குளிரால் நடுங்கின. விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. இதுதான் இதுக்கு சரியான விடை. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான். விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும். இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இ. சோழன் நலங்கிள்ளியை கோவிற்கிழார் பாடினார். விளியரி நமடி. இதில் குறிப்பிடப்படும் விலங்கு நாய். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடுக்காய். வசம்பு, மாவிலைக்கறி, மணத்தக்காளி இலை சாரெல்லாம் சுவடியோடு பொருந்தும். இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை, நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம். இதில் இந்த மூணுமே சரி. அ, ஆ, இ அனைத்தும் சரி. இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ. சரியானவற்றை பொருத்தி தேர்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ. காதை சிலப்பதிகாரம், சருக்கம் சூளாமணி, இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம் கந்தபுராணம். 7 ஆண்டு இயற்றி ஓர் 26 ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல். தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். இது ஒன்று. ரெண்டாவது, 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் இ. 1 சரி, 2 சரி. எளியது அரியது என்பன. சொல்வது எளியது, சொல்லியபடி செய்வது அரியது. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரெச்சம் வளர்ந்த. வருது இல்லையா, அதனால பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த. த சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். கிறித்துவமும் தமிழும். மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி குறியீடு. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதுதான் பிழையான தொடர். தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் சாய்வு நாற்காலி. ஆப்ஷன் இ இதுதான் சரி, சாய்வு நாற்காலி. இந்த பகுதி 2 எல்லாமே நீங்கள் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th படிக்கிறவங்க அடுத்து 12th எக்ஸாம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். Thank you for watching.